வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க. மாமன்னர் அசோகர் கலிங்க போரின் கோரத்தை பார்த்து மனம் திருந்தி தன்னிடமிருந்த அளவிட முடியாத இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்திகளை 9 ரகசிய புத்தகங்களில் அடக்குகிறார். அந்த புத்தகங்கள் த 9 அன்னோன் மென் என்று அழைக்கப்படும் 9 பாதுகாவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு 2000 வருடங்களாக இந்த உலகத்தின் கண்களில் படாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்போது அந்த ரகசியத்தை அறிந்த ஒரு கொடூரமான சக்தி அந்த 9 புத்தகங்களையும் தேடி தன் பயணத்தை தொடங்குகிறது. அதை தடுக்க அந்த ரகசியத்துக்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் என்றே தெரியாத ஒரு சாதாரண இளைஞன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். எப்படி இருக்கு இந்த கதைக்களம்? இந்த ஒரு வரியே நம்மள ஒரு ஃபேண்டசி உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போவதில்ல. பாகுபலி தொடங்கி கார்த்திகேயா 2 ஹனுமான் வர இந்திய சினிமா இப்போ மித்தாலஜி, அதாவது நமது புராணம் மற்றும் வரலாற்றை ஃபேண்டசி கலந்து சொல்லும் ஒரு புதிய பாதையில வெற்றிகரமா பயணிச்சிட்டு இருக்கு. அந்த பயணத்தோட அடுத்த பிரம்மாண்டமான அத்தியாயம் தான் ஹனுமான் நாயகன் தேஜா சஜா நடிப்பில் கார்த்திக் கட்டமேனி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் இந்த மிராய். படத்தோட டீசர் ட்ரெய்லர் எல்லாமே ஒரு ஹாலிவுட் தரத்துல ஒரு விஷுவல் ட்ரீட்டை கொடுக்கும்னு வாக்குறுதி கொடுத்தது. அந்த வாக்குறுதியை இந்த படம் முழுசா நிறைவேற்றியதா? பிரம்மாண்டமான காட்சிகள் மட்டுமே ஒரு படத்தை வெற்றி படமாக்கிடுமா? அந்த 9 புத்தகங்களுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யம் என்ன? வாங்க இந்த மிராய் என்ற பிரம்மாண்ட பயணத்துக்குள்ள ஆழமா இறங்கி ஒரு முழுமையான விரிவான போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம். முதல்ல படத்தோட கதையை யாருடைய மனசும் புண்படாத வகையில ஸ்பாயிலர்ஸ் இல்லாம விரிவாக பார்ப்போம். கிமு 273ஆம் ஆண்டு கலிங்க போரின் இரத்த வெள்ளத்தில் நின்று கொண்டிருக்கும் சக்கரவர்த்தி அசோகர் போரின் கொடூரத்தை உணர்கிறார். தன்னிடம் இருக்கும் அதீத ஞானமும் சக்தியும் தவறான கரங்களுக்கு சென்றால் உலகம் மீண்டும் இது போன்ற பல அழிவுகளை சந்திக்கும் என்று அஞ்சுகிறார். அதனால் தனது அத்தனை ரகசியங்களையும் அறிவியல், தந்திரம், அமானுஷ்யம் என அனைத்தையும் 9 புத்தகங்களில் பதிவு செய்கிறார். அந்த 9 புத்தகங்களையும் பாதுகாக்க தகுதியான 9 போர் வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை உலகத்தின் வெவ்வேறு திசைகளுக்கு அனுப்பி வைக்கிறார். அன்று முதல் அந்த 9 பேரும் அந்த புத்தகங்களும் ஒரு புராண கதையாகவே மாறி போகிறது. கட் பண்ணா நிகழ்காலம். பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியம் உலகை ஆள நினைக்கும் ஒரு சக்திக்கு தெரிய வருகிறது. அவர்தான் மஞ்சு மனோஜ். ஒவ்வொரு புத்தகமாக தேடி அதன் பாதுகாவலர்களை அழித்து அந்த சக்திகளை தன்னதாக நினைக்கிறார். மறுபுறம் வாரணாசியில் தன் கடந்த காலம் என்ன, தன் பெற்றோர் யார் என்றே தெரியாமல் ஒரு அனாதையாக ஆனால் மிகவும் புத்திசாலியாகவும் துருதுருப்பாகவும் வளர்ந்து வருகிறார் நம்ம ஹீரோ. வில்லனின் தேடல் தீவிரமடையும் போது ஸ்ரேயாவின் கதாபாத்திரம் தேவ்ரய கிரியோ தன் மகன்தான் இந்த உலகத்தை காக்க விதிக்கப்பட்டவன் என்பதை அவர் உணர்கிறார். ஆனால் அந்த விதி நிறைவேற வேண்டுமென்றால் அவன் தனிமையில் அனாதையாக வளர்ந்து சரியான நேரத்தில் மிராய் என்ற ஒரு தெய்வீக ஆயுதத்தை அடைய வேண்டும். அதற்காகவே தன் மகனை பிரிந்து வாழ்கிறார். வில்லன் 9வது புத்தகத்தை நெருங்கும் சமயத்தில் ஹீரோவை தேடி வருகிறார் ரித்திகா. ஹீரோவுக்குள் இருக்கும் சக்தியை அவருக்கு உணர்த்தி அவரை இந்த போருக்கு தயார் செய்வதுதான் ரித்திகாவின் வேலை. ஒரு சாதாரண இளைஞனாக இருந்த தேஜா தன் பாரம்பரியத்தின் பெருமையையும் தன் தோள்களில் இருக்கும் பொறுப்பையும் உணர்ந்தானாம். தெய்வீக ஆயுதமான மிராயை அவன் அடைந்தானாம். உலகமே அழிக்க நினைத்த வில்லனின் சாம்ராஜ்யத்தை அவன் தடுத்தானாம். இந்த கேள்விகளுக்கு பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள், திகைக்க வைக்கும் இடங்கள் மற்றும் ஃபேண்டசி அம்சங்களுடன் பதில் சொல்வதுதான் இந்த மிராய் திரைப்படத்தின் மொத்த பயணம். சரி, படத்தோட கதை கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. ஆனா திரையில அது எப்படி வந்திருக்கு? முதல்ல படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ்கள் என்னென்னு பார்ப்போம். முதலாவது, ஒரு படத்தோட ஆணிவேரே அதோட கதைக்கரு தான். அந்த விஷயத்துல மிராய் மிக வலிமையாக இருக்கிறது. த 9 அன்னோன் மென் என்ற நிஜமான வரலாற்று மர்மத்தை எடுத்து அதற்கு ஒரு ஃபேண்டசி சாயம் பூசிய திகத்தர இயக்குனரின் கற்பனைக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு. வெறும் கற்பனை கதையாக இல்லாமல் வரலாற்றின் ஒரு பகுதியிலிருந்து தொடங்குவதால் நம்மால் இந்த கதை உலகத்துக்குள் பயணிக்க முடிகிறது. அசோகர் காலம், நிகழ்காலம், அந்த 9 புத்தகங்கள் இருக்கும் இடங்கள் என அவர்கள் உருவாக்கியிருக்கும் உலகம் நம்மை வியக்க வைக்கிறது. இரண்டாவது, ஹனுமான் படத்துல ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்த்தோம். இந்த படத்துல ஒரு சாதாரண இளைஞனிலிருந்து தன் சக்தியை உணர்ந்து ஒரு மாவீரனாக பரிணமிக்கும் கதாபாத்திரத்தில் தேஜா சஜா அற்புதமாக நடித்துள்ளார். விசேஷமாக ஆரம்பத்தில் வரும் ஜாலியான காட்சிகள், பின்னர் தன் கடந்த காலத்தை அறிந்து அதிர்ச்சி அடைவது, இறுதியில் ஒரு வீரனாக ஆக்ரோஷத்துடன் சண்டையிடுவது என நடிப்பில் பல பரிமாணங்களை காட்டியுள்ளார். இந்த கதைக்களத்தை தன் தோள்களில் தாங்கும் அளவுக்கு ஒரு நடிகராக அவர் வளர்ந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. தேஜாவின் திரைப்பயணத்தில் இது நிச்சயமாக ஒரு மைல்கல். மூன்றாவது, இது ஒரு படத்துக்கு உயிரே அதோட தொழில்நுட்பம் தான். அந்த வகையில மிராய் ஒரு தொழில்நுட்ப அற்புதம்.
ஒளிப்பதிப்புல படத்தோட இயக்குனரான கார்த்திக் கட்டமனேனியே ஒளிப்பதிப்பாளராக பணியாற்றியது படத்துக்கு மிகப்பெரிய பலம். வாரணாசியின் சந்துகள் முதல் இமயமலையின் பனி மலைகள் வரை, காடுகளின் அடர்த்தி வரை ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒரு ஓவியம் போல செதுக்கி இருக்கிறார். ஒரு இயக்குனராக அவர் கற்பனை செய்ததை ஒரு ஒளிப்பதிப்பாளராக அப்படியே திரையில் கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாவது, விஷுவல் எஃபெக்ட்ஸ், அதாவது விஎஃப்எக்ஸ். ஒரு இந்திய படத்துல இந்த அளவுக்கு நேர்த்தியான விஎஃப்எக்ஸ் பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. குறிப்பாக டீசரில் காட்டப்பட்ட அந்த பிரம்மாண்டமான கருடனுடனான சண்டை காட்சி திரையரங்கில் மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஒவ்வொரு புத்தகத்தின் சக்தியை காட்டும் போதும் கிளைமேக்ஸ் சண்டை காட்சியிலும் விஎஃப்எக்ஸ் குழுவின் உழைப்பு பழிச்சென்று வெளிப்படுகிறது. ஹாலிவுட் படங்களுக்கு நிகரான ஒரு அவுட்புட்டை கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது, கலை இயக்கம் மற்றும் ஆடை வடிவமைப்பு. அசோகர் காலத்து அரண்மனைகள், போர் வீரர்களின் உடைகள், 9 பாதுகாவலர்களின் தோற்றம், வில்லனின் கோட்டை என ஒவ்வொன்றையும் மிக நுணுக்கமாக வடிவமைத்திருக்கிறார்கள். இது நம்மை கதை நடக்கும் காலகட்டத்திற்கே கொண்டு செல்கிறது. சரி, இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிற படத்துல மைனஸே இல்லையான்னு கேட்டா சில பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கதான் செய்யுது. அது என்னென்னு இப்ப பாப்போம். முதலாவது, ஒரு கதையில ஹீரோ எவ்வளவு அளவுக்கு சக்தி வாய்ந்தவனோ அந்த அளவுக்கு வில்லனும் புத்திசாலியாகவும் தந்திரசாலியாகவும் இருக்கணும். அப்பதான் அந்த மோதலே சுவாரஸ்யமா இருக்கும். மஞ்சு மனோஜ் தோற்றத்தில் ஒரு அசுரனை போல மிரட்டலாக இருக்கிறார். ஆனால் அவருடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. ஹீரோவுக்கு ஒரு பெரிய சவாலையே கொடுக்காமல் ஒவ்வொரு புத்தகத்தையும் அதன் பாதுகாவலர்களையும் மிக மிக எளிதாக வெற்றி கொள்கிறார். அவருக்கு ஒரு தடங்கள் கூட இல்லை. இதனால் அடுத்து என்ன நடக்கும் என்ற விறுவிறுக்கு குறைந்து எப்படி இருந்தாலும் வில்லன் ஜெயிச்சிடுவான் என்ற எண்ணம் வந்து விடுகிறது. அவருடைய பிளாஷ்பேக் கூட அவர் ஏன் இவ்வளவு கொடூரமாக மாறினார் என்பதற்கு ஒரு வலுவான காரணத்தை சொல்லவில்லை. இரண்டாவது, படத்தோட ஒன்லைன் சூப்பராக இருந்தாலும் திரைக்கதை ரொம்ப இடங்களில் ப்ரிவிசிபிள், அதாவது அடுத்து என்ன நடக்கும் என்று நம்மால் எளிதாக கணிக்கக்கூடிய வகையில் பயணிக்கிறது. முதல் பாதியில் ஹீரோ யார் என்பதை தேடுவதும் அவனுக்கு உண்மையை உணர்த்துவதும் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக சென்றாலும், இரண்டாம் பாதியில் ஹீரோ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பது ஒரு வீடியோ கேம் போல அடுத்தடுத்த லெவல்களுக்கு போவது போல இருக்கிறது. ஒரு ஆழமான உணர்ச்சி மொழிமான இணைப்பு இடங்களில் மிஸ் ஆகிறது. சில தேவையற்ற காட்சிகள் படத்தின் வேகத்தை குறைப்பது போன்ற உணர்வையும் தருகிறது. மூன்றாவது, ஒரு பிரம்மாண்டமான படத்துக்கு பின்னணி இசை ஒரு முதுகெலும்பு. இந்த படத்தில் இசை இருக்கிறது, ஆனால் பல இடங்களில் அது இசையாக இல்லாமல் அளவுக்கு அதிகமான இரைச்சலாக இருக்கிறது. ஒவ்வொரு காட்சிக்கும் பின்னணியில் காதுகளை செவிடாக்கும் அளவிற்கான ஒரு சத்தம் ஒருத்துக்கொண்டே இருப்பது ஒரு கட்டத்திற்கு மேல் நமக்கு ஒருவித சோர்வை தருகிறது. உணர்ச்சி பூர்வமான காட்சிகளின் தாக்கத்தை கூட இந்த அதீத இசை குறைத்து விடுகிறது. சோ, இந்த மிராய் திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க ஒரு மிக ஆழமான சிக்கலான திரைக்கதை, கணிக்க முடியாத திருப்பங்கள், உணர்ச்சி பூர்வமான கதாபாத்திரங்கள் கொண்ட ஒரு சினிமாவை எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறிய ஏமாற்றம் காத்திருக்கலாம். ஆனால் நீங்க ஒரு பக்கா பாப்கார்ன் என்டர்டெய்னரை, கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு விஷுவல் ட்ரீட்டை அனுபவிக்க விரும்பினால், ஹாலிவுட் தரத்திலான ஆக்ஷன் காட்சிகளையும் விஎஃப்எக்ஸ் பிரம்மாண்டத்தையும் இந்திய பெருமையோட பார்க்க ஆசைப்பட்டால், நமது வரலாறு மற்றும் புராணங்கள் மீது ஒரு ஃபேண்டசி சாயம் பூசப்பட்ட ஒரு புதிய உலகத்துக்குள் 2 மணி நேரம் பயணிக்க தயாராக இருந்தால் கண்டிப்பாக கட்டாயமாக இந்த மிராய் உங்களுக்கான படம் தான். திரைக்கதையில் இருக்கும் சில குறைகளை இந்த படத்தின் தொழில்நுட்ப பிரம்மாண்டமும் அதன் தைரியமான முயற்சியும் மறக்கடித்துவிடும். இது போன்ற முயற்சிகளை நாம் ஆதரிக்கும் போதுதான் இந்திய சினிமாவில் இன்னும் பல பிரம்மாண்டமான வித்தியாசமான படைப்புகள் உருவாகும். நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3.25. அதாவது இது போன்ற ஒரு பெரிய படத்தை தைரியமாக முயற்சி செய்ததற்கு ஒரு போனஸாக 0.25. மொத்தம் 3.25 ஸ்டார்கள். அதாவது கதைக்கரு சூப்பராக இருந்ததால் 1 ஸ்டார், பிரம்மாண்டமான விஎஃப்எக்ஸ் மற்றும் ஒளிப்பதிப்பிற்காக 1 ஸ்டார், ஹீரோவின் நடிப்பு மற்றும் ஆக்ஷன் காட்சிகளுக்காக 1 ஸ்டார். மொத்தம் 3.25 ஸ்டார்கள். அதாவது இது போன்ற ஒரு பெரிய படத்தை தைரியமாக முயற்சி செய்ததற்கு ஒரு போனஸாக 0.25, மொத்தம் 3.25 ஸ்டார்கள். சரி மக்களே, நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்க உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு படத்துல பிடிக்காத விஷயங்கள் என்ன? நம்ம தமிழ் சினிமாவிலையும் இது மாதிரி படங்கள் வரணுமா? உங்க கமெண்ட்டுக்காக வெயிட் பண்றேன். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.